விருச்சக ராசிக்கார அன்பர்களே, இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே இதுக்கு வரைக்குமே விருச்சக ராசிக்காரர்களுக்கு சாதகமா அமைவதோட, இவர்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு முன்பு இவங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையில பேசிக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது. இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அன்புக்காக ரொம்ப ஏங்குறவங்க. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு இடத்துலயுமே இவங்களுக்கு தேவையான அந்த அன்புன்றது முழுவதுமாக கிடைச்சதே கிடையாதுங்க. இவங்க மத்தவங்க கிட்ட போய் புழம்பக்கூடிய நிலைமையும், மத்தவங்க கிட்ட அன்பு தேடி நிற்கக்கூடிய நிலைமையும் தான் இருக்குது. ஏன்னா இவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இவர்கள் மேல துளி கூட அன்பே கிடையாது, பாசமும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இந்த வர்த்தக ராசிக்காரர்கள் குடும்பத்தார்கள்ட்ட போய் கெஞ்சுவாங்க, பேசுவாங்க, அவங்க கூடயே இருக்கணும்னு நினைச்சு ஆசைப்படுவாங்க. ஆனா இவர்கள் எந்த அளவுக்கு அவங்க கூட நெருக்கமா பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இவர்கள் வெளிவருவதற்கான சூழ்நிலைகளும் காலங்களும் நடக்க ஆரம்பிக்குதுங்க. இவங்க நெருங்கி போகணும்னு நினைச்சு செய்வாங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள். இந்த விருச்சக ராசிக்காரர்கள் நெருங்க இவங்களுடைய குடும்பத்தார்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ என்ன நெருங்கி வரியா, அப்ப நான் உன்னை விட்டு தள்ளி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இவர்களை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த விருச்சக ராசிக்காரர்களை சேர்த்துக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க. அதற்கு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா சொத்து அப்படின்ற ஒரு விவகாரத்துல விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிகமா சொத்து போயிருக்கும், இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயங்கள்னால மாறி இருக்கும். இதனாலேயே என்ன செய்வாங்க அப்படின்னா, இவன் இன்னும் உள்ள விட்டுறக்கூடாது, விட்டா இன்னும் மிச்சம் இருக்கிற சொத்தையும் பிடிக்கிறோம் அப்படின்றதுக்காகவே உங்களை விட்டு தள்ளி போக பார்ப்பாங்க. ஆனா விருச்சிக ராசிக்காரன் மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? இவன் நம்ம சொத்து கொடுத்துருவோம், இவங்களுக்கு தேவையான பங்கு நம்ம கொடுத்துருவோம், நமக்கு மட்டும் எதுக்கு இப்படி அப்படின்னு நினைப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்கிட்ட பணம் இருந்துச்சு சேர்த்து கொடுப்போம், அவனுக்கு அவன் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் எல்லாம் விருச்சிக ராசிக்காரர் இருக்கக்கூடிய நீங்க என்னதான் இந்த அளவுக்கு பணத்தை மேல ஆசை இல்லைனாலும், பணத்தை அப்படின்ற ஒரு விஷயத்துல உங்களுடைய மனசு ஈடுபடலினாலும், மற்றவர்கள் எல்லோரும் உங்களை பணத்தாசை பிடிச்சவங்க நினைச்சு உங்களை தள்ளி ஒதுக்குவாங்க. ஆனா நீங்க யாருன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வரைக்கும். இப்படிப்பட்ட ஒரு மற்றவங்க முன்பு ஒரு அவமதிப்பையும், மற்றவங்க முன்னாடி ஒரு அவமானத்தையும் வச்சு ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் தான் அது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். விருச்சிக ராசினுடைய மனசுல எப்போதும் ஒரு ஆழ்ந்த கவலை என்பது இருந்துகிட்டே இருக்குங்க. இதை யார்கிட்ட சொல்லணும்ன்றது தெரியாது, இதை சொன்னா என்ன நடக்கும்ன்றது தெரியாது, இதை எப்படி சரி பண்ணணும்ன்றது கூட தெரியாத அளவுக்கு மனசுக்குள்ள 1000 கவலைகளை வச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நபர்கள்லாம் அது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். அவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதை உறுதியா சொல்ல முடியும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, எந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுமைக்கும் பாருங்கள். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களோட விஷயம் வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் தெளிவாக புரியும். சரிங்களா? விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியே உங்களுடைய வீட்டுல ரொம்ப காலமா இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அடியாக இருக்கும். ரொம்ப காலமா நீங்க கடன் அடைக்கணும் முயற்சி பண்ணுவீங்க. ஆனா நாளுக்கு நாள் கடன் அதிகமாகவே இருக்கும். நீங்க விடாம லீவு போடாம வேலைக்கு போவீங்க. ஆனா உங்களுடைய குடும்பத்தார்கள் விடாம வேலைக்கு போகாம வீட்டிலேயே இருந்துகிட்டு கடனை ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை காயப்படுத்துவாங்க. நீங்க எப்படின்னா வேலைக்கு தினமும் போயின்னு நினைப்பீங்க. ஆனா குடும்பத்தார்கள் எப்படின்னா வேலைக்கெல்லாம் இதுக்கு போய்கிட்டு என்னைக்காச்சும் போ அப்படின்னு நினைக்கக்கூடிய மெனரில் இருப்பதனாலே இன்னைக்கு வரைக்கும் இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில எப்போது பார்த்தாலும் கடன் சுமை என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு வண்ணமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இவங்க எப்படியாச்சும் குறைச்சிடலாம், கடனை மொத்தமா எடுத்துடலாம், முனிக்கிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் புது கடன்களை குடும்பத்தார்கள் தேவையில்லாத அனாவசியமான செலவுகளுக்காகவே பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க இது வரைக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பத்தார்களுக்கு உங்களுடைய மதிப்பு என்ன, மரியாதை என்ன அப்படின்றது புரியும். நீங்க ஒரு நாள் வேலைக்கு போனாலும் என்ன ஆகுது, நிலைமை வீட்டினுடைய நிலைமை அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். இதன் பிறகு அவர்கள் உங்களுடைய மனசுக்கு இப்போ எந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக உங்களை புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கக்கூடிய நிலைமை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் அமையும். ரொம்ப காலமா விருச்சிக ராசியினுடைய குடும்பத்துக்குள்ள எது எடுத்தாலும் சரி, இவங்க பேசினாலே சரி, சண்டை போடுறதுக்காகவே உங்களுடைய குடும்பத்தார்கள் காத்திருந்திருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய விதமாக இனி நீ பேசுறத கேட்க ஆரம்பிப்பாங்க. முந்தியெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் பேசினாலே நீ எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாயை மூட வைக்கிறது, இல்ல அவங்க பேசுறாங்க அப்படின்னாலே அவங்க பேசும்போது அவங்க கிட்ட சண்டைக்கு போறதுன்னு தான் எப்பவுமே இருந்திருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்கன்ற போது மற்றவங்க எல்லாருமே கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய மேல கவனம் என்பது அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, கடன் சுமையை இனிதாங்க முற்றிலுமாக நீங்க நீக்கிப்பீங்க. ரொம்ப காலமா இந்த கடன் சுமையினால நீங்க எவ்வளவு அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரியும்ல. அந்த ஒரு விஷயத்துல இருந்து மாறுதல் ஏற்பட ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. கடன் சுமையை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க கடன் சுமை ஒரே நாள்ல குறைஞ்சிடும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில கடன் சுமை என்பது சிறிது சிறிது பங்காக அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை என்பது குறைய ஆரம்பிக்கும்.
ஒரு சில தினங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில கல்யாண பந்தம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். ரொம்ப காலமா திருமணத்துக்காக போராடி இருக்கக்கூடிய உங்களுடைய பையனா இருக்கலாம், இல்ல பொண்ணா இருக்கலாம், சரியான வரம் கிடைக்காம இப்போ வரைக்கும் கல்யாணம் வரம் என்பது இல்லாம ஒரு ரொம்ப நாட்கள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண வரம் என்பது அமையும். நீங்க எதிர்பார்த்த இடத்துல சம்பந்தமும் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஓரளவுக்கு வசதியான குடும்பமாகவும் இருக்கும். முக்கியமா உங்களுடைய பொண்ணையோ இல்ல பையனையோ கண் கலங்காதபடி பார்த்து கொள்ளக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய, ரொம்ப நல்ல குணம் கொண்ட ஒரு பார்ட்னர் தான் உங்களுடைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போறாங்க. ரொம்ப காலமா கல்யாணம் ஆகிறதுக்கு இருந்ததுக்கு முக்கியமான காரணமே அவர்கள் உங்களுக்கு தயாராகணும், அவர் உங்களுக்காக வரணுன்றதுக்காக மட்டுமே தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில அமைச்சுக்க போறீங்க. திருமணமான சில காலங்களில் கண்டிப்பா விருச்சக ராசிக்காரர்களுக்கும் அவங்களுக்குமான இதில் அந்த பொருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும்ன்றத உறுதியே உறுதியா சொல்ல முடியுங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல உங்களுடைய அந்த அன்பு இணைப்பு அப்படின்றது யாரும் இல்லாத அளவுக்கு, நம்மளாப்பா கல்யாணம் புதுசு எப்படி இருந்தோம் அப்படின்ற அளவுக்கு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய அன்பு பிணைப்பு என்பது ரொம்ப பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும்ன்றத உறுதியா சொல்ல முடியுங்க. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க எவ்வளவோ விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கலாம். ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே அதிசயங்களாக இருக்க போகுதுங்க. நீங்க எதிர்பார்க்காத மாதிரி மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பீங்க. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் திருமணம் ஆயிருக்கும், ஆனா குழந்தை இல்லாம நீங்க இருப்பீங்க. குழந்தை இல்லைன்ற அந்த ஒரு காரணத்தினாலேயே நிறைய நபர்கள் உங்களை பல பேர் முன்னாடி வச்சு இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி கூட பேசியிருப்பாங்க. ஆனா நீங்க கஷ்டப்பட்டு மனசுக்குள்ள வளர்த்திக்கிட்டு சரி நம்ம எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு மனசுல அந்த தன்னம்பிக்கையோட உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. அந்தப்பட்ட தன்னம்பிக்கைக்கு வரம் கிடைக்கக்கூடிய விதமா அந்த தெய்வமே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறக்குங்க. நீங்க முன்னாடி எல்லாம் செஞ்ச தவறுகளுக்கு திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு இது ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்படவோ இல்ல கவலைப்பட்டு கண்ணீர் வைக்கிட்டு நிற்க வேண்டிய நிலைமையோ ஏற்படாதுங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அமைய போகுதுங்க. நீங்க எதிர்பார்த்த இடத்துல வேலையும் மதிப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனைனா வேலைக்கு போவாங்க, ஆனா நிரந்தரமான வேலையா இருக்காதுங்க. அது அன்னன்னைக்கு போயிட்டு வேலை பார்க்குற வேலையா தான் இருந்துட்டு இருக்கும். ஏடா இது நமக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கலன்னு மனசுக்குள்ள அத்தனை வழிகளை கொண்டுதான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்ந்தாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கு ஏற்றது போல், அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றது போல் நிரந்தரமான ஒரு அரசு வேலை கிடைக்குங்க. அப்படி அரசு வேலை கிடைக்காவிட்டாலும் கூட பிரைவேட் வேலை என்பது நிரந்தரமாக்கப்படுங்க உங்களுக்கு. இன்னைக்கு வரைக்குமே நீங்க கடன் சுமையினால கஷ்டப்பட்டீங்க பாத்தீங்களா, அந்த கடன் சுமையை அடைச்சிட்டதுக்கு அப்புறமா சில நாட்களிலேயே நீங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில உயர போறீங்க. ஏன்னா அதற்கான காலங்கள் என்பது தற்போது வந்திருக்குன்றத உங்களுடைய ஜாதக பலன்ல பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்த விஷயம், குடும்பத்தார்கள் இவருடைய பேச்சுக்கு பேச்சு எப்பவுமே பேசுவாங்க. தேவையில்லாத விஷயங்களை பேசி குடும்பத்துக்குள்ள சண்டையை மூட்டி விடுவாங்க. ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறுவதற்கான சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். சரி, விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த இந்த முக்கியமான விஷயங்களை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வாழ்க்கையை மாறுவதற்கான விஷயங்களை பத்தி பார்த்தாச்சு. ஆனா நீங்க நட்சத்திர பலன்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திர பலன்களை பத்தி நம்ம பார்க்காம விட்டுட்டா இப்படி நல்லா இருக்குமா? சரி, இப்போ நம்ம உங்களுடைய நட்சத்திர பலன்களை பத்தி பார்ப்போமா? முதல்ல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படி எடுத்துட்டாலே அவர்களுடைய தெய்வம் அப்படின்றத நம்ம யாரும் பார்த்தாகணும். ஏன்னா தெய்வத்தை பார்க்காம நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே என்னைக்குமே சொல்ல மாட்டோம். அதுதான் தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. சரிங்களா? நட்சத்திர பலன்களை பார்க்கும்போது நம்ம விருச்சிக ராசியினுடைய ராசி பலன் அதிபதியாக இருக்கக்கூடியதும் சரி, கிரகாதிபதியாக இருக்கக்கூடியதும் சரி, கடவுளாக முருகப்பெருமானும் கிரகாதிபதியாக செவ்வாய் கிரகமும் இருக்குதுன்றதை நம்மளால பார்க்க முடியுது. சரிங்களா? இந்த நிலைமையில விருச்சிக ராசியினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விஷாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷயம் கோட்டை நட்சத்திரம் முடிவு வரைக்கும் அமைஞ்சிருக்கு இவங்களுடைய வாழ்க்கை. இந்த நட்சத்திர பலன்கள்ல முதலாவது விஷயமா இருக்கக்கூடியது விஷாகம் 4ஆம் பாதம் தொடங்குறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே சிறந்ததாக இருக்குங்க. ஆனா நீங்க தனிமையா இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தனிமையில உணரக்கூடிய சில நிமிஷங்களாக உங்களுடைய வாழ்க்கையில இப்போ இருக்க போகுதுல மாற்றுக்கத்து இல்லைங்க. அதனால தனிமையை நீங்க மறக்கணும், தனிமையிலிருந்து வெளியே வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கட்டாயமா நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க மேல மனசுல இருக்கக்கூடிய அந்த கவலை, அந்த வருத்தத்தை வெளிக்கொண்டு வருவதுன்றது கட்டாயமான ஒரு விஷயமா இருக்குன்றத சொல்ல முடியுதுங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் தான் இந்த விஷாக நட்சத்திரம் இருக்க போகுது. விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இனி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது சிறந்ததாக இருக்குங்க. நீங்க ரொம்ப காலமா மனசுக்குள்ள போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களையும் காயப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களையுமே இனி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக வரப்போகுது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கு இதுவே சிறந்த ஒரு காலங்களாக இருக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. சரிங்களா? கோட்டை நட்சத்திரக்கார அன்பர்களே, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் எதிர்பார்க்காத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
என்னங்க ஒவ்வொரு இதுக்கும் முடிவுகள்னு சொல்றீங்க, வேற எதுவும் இல்லையா? முடிவுகளிலேயே வித்தியாசமான முடிவுகள் இருக்குங்க. எல்லோருமே ஒரே மாதிரி மனநிலையில இருக்க மாட்டாங்க. அது போலதாங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க எடுக்கக்கூடிய சில தவறான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல உங்களை காயப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. அதுக்கு தான் சொல்றது, நீங்க முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்ற போது ஒவ்வொருத்தருக்கும் மாறும்ன்றது. புரியுதுங்களா? சரி. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்க வாழ போறீங்க. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா இருக்கும். நட்சத்திர பலன்கள் என்பதும் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுதான் நட்சத்திர பலன்களாகவும் இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில. தைரியமா இருங்க. ஏன்னா உங்களுடைய தைரியம் தாங்க இது வரைக்கும் உங்களை எப்படி காத்திருக்குன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இனி வரக்கூடிய காலங்களிலும் உங்களுடைய தைரியம் தான் உங்களை காத்து அமைக்க போகுது. அதனால எந்த ஒரு பயமோ இல்ல குழப்பங்களோ, அவங்க இப்படி பேசுறாங்க இவங்க இப்படி பேசுறாங்கன்னு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களையும் நீங்களே இழந்துடாதீங்க. எங்கேயுமே எந்த இடத்துலையுமே உங்களை நீங்க இழந்துடாதீங்க. அதை மட்டும் என்னைக்குமே சரியா புரிஞ்சுக்கிட்டு நடங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை இனி மாறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி விரைவில் கிடைக்க போகுது. தைரியமாகவும் நம்பிக்கையோடு இருங்கள். கட்டாயமா இந்த விருச்சிக ராசியினுடைய மிகப்பெரிய ஒரு மாறுதல் என்பது இனிதான் உங்களுடைய வாழ்க்கையில அமையும். தைரியமுடன் நம்பிக்கையுடன் இருந்து வாருங்கள். கட்டாயம் நல்லதே நடக்கட்டும். எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.